அவசரத்துல ஏதோ ஒரு ஃபோட்டோவ வந்து டெலீட் பண்ணிட்டு, இப்ப அத வந்து தேடிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. அந்த ஃபோட்டோவ வெறும் 60 செகண்ட்ல நாம திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ, அத வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, நாம இப்ப வந்து 2 வழி மூலியமா ஃபோட்டோஸ எப்படி வந்து ரெக்கவரி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஒண்ணு பார்த்தீங்களா, Google ஃபோட்டோஸ். ஸோ, Google ஃபோட்டோஸ் அப்ளிகேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதில நாம வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். 2வதா பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்களா, நீங்க இப்ப டெலீட் பண்ணதும் இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க முன்னாடி டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் வரைக்கும், இப்ப நாம வந்து அத வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ, அது என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம அந்த லைக் பட்டன போட்டுருங்க. அப்பதான் நெறைய பேத்துக்கு வந்து இது புஷ் பண்ணும். அப்படிங்கும்போது நெறைய பேத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ, வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபோட்டோஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதாவது டெலீட் பண்ணிட்டேன். அது இப்ப இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடியும் இருக்கலாம், இல்ல ரீசென்ட்டாவும் இருக்கலாம். ஸோ, அது எப்படி வந்து ரெக்கவரி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ, இப்போ உங்ககிட்ட Google ஃபோட்டோஸ் இருந்தா ஃபர்ஸ்ட்டு அது ஓப்பன் பண்ணிக்கங்க. நம்ம இதில எப்படி ஓப்பன் பண்றது, ரெக்கவரி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து ட்ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கேலரியில இருக்கிற ஃபோட்டோஸ டெலீட் பண்ணியிருப்பீங்க. அந்த டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதில தான் வந்து ஸ்டோர் ஆகும். இது பார்த்தீங்கன்னா, 60 நாளுக்கு உள்ள இருக்கிறத மட்டும் தான் நம்மளால வந்து எடுக்க முடியும். ஸோ, இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 60 நாள்ல வந்து இதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து டெலீட் ஆயிரும். ஸோ, இது வந்து நம்ம வந்து ரெக்கவரி பண்ண முடியாது. ஸோ, இதையும் மீறி எனக்கு வந்து இன்னும் வேணும் ப்ரோ. நான் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டெலீட் பண்ணேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்ப வந்து ரெக்கவரி பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் கண்டிப்பா வந்து ரெக்கவரி பண்ணலாம். ஸோ, அத வந்து எப்படி வந்து இப்ப ரெக்கவரி பண்றது அப்படின்னு ஸ்டெப் இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் வந்து Play Storeல அவைலபிளா இருக்கு. நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ, நான் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட குடுக்குறேன். அது மூலியமா செக் பண்ணி பாருங்க. இல்ல அப்டின்னா, நீங்க வந்து Play Store போனாலே அங்க பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ, அந்த அப்ளிகேஷன் நேம் என்னன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம் வாங்க. ஸோ, ஃபைல் ரெக்கவரி அப்படின்னு போட்டீங்கனாலே அது அப்ளிகேஷன் வந்துரும். ஸோ, இந்த அப்ளிகேஷன் தான் அஃபிஷியலு. ஸோ, இத வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ, நான் வந்து இன்ஸ்டால்ன்னு குடுத்துட்டேன். இதோட அப்ளிகேஷன் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். லோட் ஆயிட்டு இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எந்த ஃபோட்டோஸா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம வந்து ரெக்கவரி பண்ணரலாம். ஸோ, நானே காட்டுறேன் வாங்க. அது டேட்டோடயே உங்களுக்கு காட்டுறேன். எத்தன வருஷத்துக்கு முன்னாடி நான் டெலீட் பண்ணேன் அப்படிங்கிறத. நீங்க வேற மொபைல்ல வச்சிருந்து அத வந்து இதில பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பண்ண முடியாது. நீங்க இந்த மொபைல்ல என்ன வந்து டெலீட் பண்ணீங்களோ, அத தான் வந்து ரெக்கவரி பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப அலோன்னு சொல்லி கேட்கும். அத வந்து குடுத்துக்கங்க. ஸோ, அலோன்னு குடுத்ததுக்கப்புறம் உங்க லேங்குவேஜ் கேட்கும். ஸோ, நம்ம வந்து இங்கிலீஷுங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு, மேல பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரீமியம் தான். இது நம்ம பண்ண போறதில்ல. நம்ம பண்ண போறதில்ல ஃப்ரீ தான். ஸோ, மேல பார்த்தீங்கன்னா, ஸ்கிப்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ, அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ண போறோம்னா, ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஆடியோஸு, டாக்குமெண்ட்டு, மெசேஜு, ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதில வந்து ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ, இப்ப நம்ம பார்க்க போறது எத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோட்டோஸ் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெக்கவரி பண்ண போறோம். ஸோ, ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ, அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வந்து அலோன்னு ஒரு பர்மிஷன் கேட்கும். ஸோ, இந்த அலோங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ, கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அலோ பர்மிஷன் கேட்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் ஆல் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்கேன் டெலீட் ஃபைல் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் டெலீட் ஃபைல்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஸ்கேன் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து டெலீட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருப்போம். மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் இருந்துச்சு. ஸோ, நம்ம இப்போ மொபைல்ல இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அத வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருந்துச்சு. ஆனா, நாம இப்போ வந்து டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் மட்டும் தான் நம்ம இப்போ வந்து ரெக்கவரி பண்ண போறோம். ஸோ, இதனால வந்து நீங்க இந்த 2வது ஆப்ஷனே வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம மொபைல்ல இருக்கிறத வந்து ஸ்கேன் பண்ணுது. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட டெலிட் பண்ண ஆப்ஷனும் இருக்குது. ஸோ, அது இல்லாம நம்ம ஸ்டோரேஜ் வச்சதும் இருக்கு. 2வது ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இப்ப பார்த்தீங்களா, நான் டெலிட் பண்ண ஃபோட்டோஸு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 18,000 ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரெக்கவர் ஆயிருச்சு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ, உங்ககிட்ட எந்த ஃபைல் வேணுமோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெலீட் பண்ண ஃபோட்டோஸு. ஸோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் டெலீட் பண்ணது தான். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈஸியா வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா, டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் தான்.
ஸோ இத வந்து எப்படி ப்ரோ ரெக்கவரி பண்றது அப்படின்னா, அதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா, அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா ரெக்கவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெக்கவர்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஃபோட்டோஸ் வந்து ரெக்கவர் பண்ண போறேன். ஸோ குடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா, ரெக்கவர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இத நம்ம போய் எங்க போய் பார்க்கலாம்? கேலரில இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம கேலரி ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஹோம் பட்டன குடுத்துர்றேன். குடுத்துட்டு நான் வந்து கேலரி வந்துர்றேன் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா கேலரி வந்துட்டேன். ஸோ, இப்ப அந்த ஃபோட்டோஸ் நீங்க வந்து பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அந்த ஃபோட்டோஸ் இதுல இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துரலாம். ஸோ, இதுல வந்து இல்ல. ஆனா இது இருக்கும். நான் வந்து பேக்கப் எடுத்து வைக்கல. அதனால வந்து அதுல வந்து இருக்காது. ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா அந்த இது வந்துருச்சு. ஸோ, அதர் டிவைஸ் குடுக்குறேன். இதுல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பேக்கப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ, அத வந்து கிளிக் பண்றேன். இதுல பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோஸ் வந்து ரெக்கவரி ஆயிருச்சு. ஸோ, நம்ம இந்த ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்களா, அங்க நாம வந்து ரெக்கவரி பண்ணணும். ஸோ, இந்த மாரி நீங்க ஃபோட்டோஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே வந்து டெலீட் பண்ணத ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ, உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாரி யூஸ்ஃபுல்லா என்டர்டெயின்மென்ட் வீடியோ வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.